பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அம்மா பஅத். இன்றைய எங்களுடைய பாடம் அஹ்காமுஸ் ஸௌஜைன், கணவன் மனைவியோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதில் முதலாவது கணவரை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஸௌஜ், ஹஸ்பண்ட். இவர் நிஸ்ஃப் எடுப்பார், அடுத்தது ருபு எடுப்பார். 2 பங்கு இருக்குது. ஒன்று அரைவாசி அல்லது காவாசி. அரைவாசி நாங்கள் ஸௌஜுக்கு கொடுக்குறதாக இருந்தால், இவர் திருமணம் முடிச்சிருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு எந்த வகையிலையும் பிள்ளைகள் இருக்கக்கூடாது. இவருக்கு பிள்ளைகள் இருக்கக்கூடாது என்று விளங்கிடக்கூடாது. மாற்றி இந்த அதமுல் ஃபரவுல் வாரிஸ் இருக்கக்கூடாது என்பது இவருக்குரிய நிபந்தனை. அப்போ இவருக்குரிய நிபந்தனை என்று சொன்னால் என்ன என்றால், இவர் ஃபர்ஸ்ட் மேரேஜ், அவர் அந்த மேரேஜில் பிள்ளைகள் இல்லை, டிவோர்ஸ் ஆகிட்டுது, அல்லது இவர் ஃபர்ஸ்ட் மேரேஜில் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி டிவோர்ஸ் ஆகிடுச்சிது. இப்போ நாங்கள் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் மேரேஜ்லேயோ செகண்ட் மேரேஜ்லேயோ தேர்ட் மேரேஜ்லேயோ இவருக்கு பிள்ளைகள் இருக்கக்கூடாது. பிள்ளைகள் இல்லை என்று சொல்லி இருந்தால் ஸௌஜுக்குரிய பங்கு நிஸ்ஃபு கிடைக்கும். இவரை தொட்டும் அவருக்கு பிள்ளைகள் இல்லாத பொழுது அவர் நிஸ்ஃபு எடுத்துக்கொள்வார். அதே மாதிரி எப்போ இவருக்கு பிள்ளைகள் இருக்குமோ அப்போ நாங்கள் அவருக்கு ருபு கொடுப்போம், 4/1. பாக்கி நிபந்தனையை நாங்கள் பாடமாக்கிக் கொள்வோம். உஜூதுல் ஃபரைல் வாரிஸ், ஃபரவுல் வாரிஸ் இருக்கணும். இருக்கின்ற பொழுது இவருக்கு ருபு கிடைக்கும். ஸௌஜுடைய சட்டம் எவ்வளவுதான். இதைத்தான் குர்ஆன் ஆயத்து சொல்லுது, வலக்கும் நிஸ்ஃபு மா தரக்க அஸ்வாஜுக்கும். உங்களுடைய மனைவிமார்கள் விற்று சென்ற சொத்தில் உங்களுக்கு நிஸ்ஃபு இருக்கின்றது. நிபந்தனையை பார்த்தீங்கன்னா, இல்லம் யகுன் லஹுன்ன வலதுன், பிள்ளைகள் இல்லை என்றிருந்தால். ஃபைன்கான லஹுன்ன வலத், அந்த மனைவிமாருக்கு பிள்ளைகள் இருந்தால் ஃபலக்கும் ருபு கிடைக்கும். மிம்மா தரக்கன மிம்பாதி வசியத்தின் யுஸீன பிஹி அவுதை. இது முதலாவது ஸௌஜுடைய சட்டம். 2வது சட்டம் ஸௌஜாவுடைய சட்டம். ஸௌஜாவுக்கும் 2 வகையான பங்குகளை கொடுக்கலாம். முதலாவது ருபு, 2வது சுமுன், 4/1 8/1. ஸௌஜா ருபு எடுக்கிறதாக இருந்தால் அதமில் ஃபரையில் வாரிஸ், பிள்ளைகள் இருக்கக்கூடாது. இந்த மனைவிக்கு பிள்ளைகள் இருக்கக்கூடாது. பிள்ளைகள் இல்லாத பொழுது, அதாவது இவர் திருமணம் முடிச்சுக்கிற அந்த கணவருக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது, இவக்கும் பிள்ளை இல்லை அப்படி என்று சொன்னால் அதமில் ஃபரையில் வாரிஸ், பிள்ளைகள் இல்லை. இவள் முடித்திருக்கக்கூடிய கணவர் ஃபர்ஸ்ட் மேரேஜோ செகண்ட் மேரேஜோ பிரச்சனை இல்லை, அவருக்கு பிள்ளைகள் இல்லை என்று இருக்கின்ற பொழுது ருபோ நாங்கள் எந்த ஸௌஜா ஒன்றாக இருந்தாலும் அல்லது 4 மனைவிமார்கள் இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாமே ருபோ தான் பங்கு. அதே மாதிரி சுமுன் பங்கு 2வது 8/1. அதுவும் ஒரு மனைவியாக இருந்தாலும் சரி, பல மனைவிகளாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய கணவருக்கு பிள்ளைகள் இருக்குது அப்படி என்றுகின்ற பொழுது மனைவிமாருக்கு கொடுக்க வேண்டிய பங்கு 8/1. அதனால் நாங்கள் நிபந்தனையில் சேர்த்துக்கொள்வோம் உஜூதுல் ஃபரைல் வாரிஸ். நிபந்தனைகளை பாடமாகிக் கொள்ளும். இதைத்தான் குர்ஆன் சொல்லுது, வலஹுன்ன ருபு, அந்த மனைவிமார்களுக்கு 1 அல்லது 4 மனைவிமார்களோ இருந்தால் ருபு கிடைக்கும். நிபந்தனையை குர்ஆன் சொல்லுது, இல்லம் யகுன் லக்கும் வலத், பிள்ளை இல்லை என்றிருந்தால், கணவருக்கு பிள்ளை என்றிருந்தால். ஃபலஹுன்ன சுமுன், 8/1 கிடைக்கும். எப்போ கிடைக்கும் என்றால் பிள்ளைகள் இருக்கின்ற பொழுது. இதுதான் கணவன் மனைவியுடைய ஃபராயிலில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நாங்கள் பங்குகள். அல் ஃபுரூதுல் முகத்தரா தெளிவாக விளங்கியிருக்கும் என நினைக்கிறேன். சரி.